சவுத் ஆப்பிரிக்கா சார்பாக ஐசிஜே மற்றும் ஐசிசி ஆகிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றம் ஆகிய இரண்டிலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கினுடைய விசாரணைகள் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் அவருடைய பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட யோ கேலண்ட் என்பவருக்கும் சர்வதேச நீதிமன்றம் பயண தடை விதித்திருக்கிறது. அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐசிஜே அதே போன்று ஐசிசியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் இவர்கள் அந்த நாடுகளுக்கு பயணிக்கிற போது, அந்த நாட்டினுடைய வான்பரப்பை தாண்டி பயணிக்கிற போது அவர்களை கைது செய்யலாம் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய துணை இராணுவ குழுவினுடைய ஒரு தளபதியை உயிரோடு பிடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவரை உயிரோட பிடிச்சிட்டோம்னா பணைய கைதிகள் விடுதலைக்கு அது ஈஸியாக இருக்கும். இவரை நாங்கள் விடணும்னா அவரை விடுங்க என்று சொல்லி நம்ம டீல் பண்ண முடியும் என்கிறதுக்காகத்தான் இவர் இந்த இடத்துல இருக்கிறாரு என்கிறத அனுமானிச்சு அவங்க வந்திருக்கிறாங்க. அவருக்கு ஆல்ரெடி தகவல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி ஒரு குரூப் வர்றாங்க, பிரிப்பரேஷனோட ரெடியா இருங்க என்கிற தகவல் கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த 9 பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, பொம்பளை மாதிரி வேடமிட்டுக்கிட்டு வந்தவங்க, முதல்ல நீ ஆம்பளையா இருந்தா ஆம்பளை மாதிரியே வரணும். அதனால பொம்பளை மாதிரி வர்றது வெக்கம் கட்டவங்க. கேட்டா இது யுத்த தந்திரம். யுத்த தந்திரம்னா பொம்பளை மாதிரி வந்து பொம்பளை மாதிரி ஓடி போகிறதான் யுத்த தந்திரமா? அது எப்படி ஓடி இருக்காங்கன்னு பாருங்க. இந்த 9 பேரும் பெண்கள் மாதிரி உடைய உடுத்துக்கொண்டு வந்த 9 டாஸ்க் ஃபோர்ஸை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உள்ள வந்து இறங்கும் போதே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆல்ரெடி தகவல் கிடைச்சிருச்சு. என்னன்னா, இதுதான் அவருடைய உளவுத்துறை தோல்வி என்பது. இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய பணிப்பின் பேரில் ஒரு முக்கியமான தாக்குதல்கள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் உருவாக்கி இருக்கிறது. அது என்னன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றோடு 591வது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான படுதோல்வியை இஸ்ரேல் சந்தித்திருப்பது மட்டுமல்லாமல், இஸ்ரேல் இன்றிலிருந்து 90 மணி நேரங்களுக்குண்டான ஒரு படுபயங்கரமான தாக்குதலையும் காசா மீது தொடங்கி இருக்கிறது. இதற்கான காரணங்களும் வெளிப்பட்டிருக்கிறது. அது என்ன என்கிற விவரங்களை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான பல செய்திகளை ஆரம்பமாக நாம் பார்த்து விடுவோம். குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய கவலைக்குரிய ஒரு செய்தி என்னன்னா, இதுவரைக்கும் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 136 அப்பாவி சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அவர்களில் 40 சகோதரர்கள் மத்திய மற்றும் தெற்கு காசா பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். மீதமுள்ள அத்தனை பேரும் நார்த் காசா பகுதிகளில் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தான் நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா சார்பாக ஐசிஜே மற்றும் ஐசிசி ஆகிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றம் ஆகிய இரண்டிலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கினுடைய விசாரணைகள் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் அவருடைய பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட யோ கேலண்ட் என்பவருக்கும் சர்வதேச நீதிமன்றம் பயண தடை விதித்திருக்கிறது. அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐசிஜேயுல அதே போன்று ஐசிசியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் இவர்கள் அந்த நாடுகளுக்கு பயணிக்கிற போது, அந்த நாட்டினுடைய வான்பரப்பை தாண்டி பயணிக்கிற போது அவர்களை கைது செய்யலாம் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருந்து சர்வதேச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருந்தது. பெஞ்சமின் நெத்தன்யாஹு இஸ்ரேலிய பிரதமருக்கும் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட்டுக்கும் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருந்தாங்க. ஐசிசியில் உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய எந்த நாடுகளுக்கு அவங்க பயணம் மேற்கொண்டாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பது அந்த உத்தரவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ஏற்கனவே போப் பிரான்சிஸ் அவர்கள் மரணித்த நேரத்தில் கூட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அந்த மரண இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்ளவில்லை. காரணம் என்னன்னா, அவரை அந்த நாட்டுக்கு பயணிக்கிற போது கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால தான் இதை எல்லாமே அவங்க தவிர்த்து கொண்டு வருகிறார்கள். இப்படியான
இப்படியான சூழல்ல இந்த அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கி இருக்கிறார். அது என்ன ஒப்புதல் வாக்குமூலம் என்று சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சி கட்டிலிருந்து நமக்கு அகற்ற முடியாமல் இருப்பது மிகப்பெரிய இராணுவ தோல்வி என்று அவர் பகிரங்கமாக இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் 591 நாட்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு கால யுத்தத்தில் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் காசாவை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இராணுவமுங்க, உலக அளவில் ஒப்பிட்டா இவங்க இராணுவமே கிடையாதுங்கிற அளவுக்கு உண்டான ஒரு சிறிய இராணுவம். ஆனால் இஸ்ரேல் உலகத்தில் நம்பர் 1 இராணுவங்களில் ஒன்றாக பேசப்படுகிற இராணுவம். அந்த இராணுவத்தினால இதுவரைக்கும் காசாவினுடைய ஆட்சியை கைப்பற்ற முடியல. காசாவின் ஆட்சியை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை சுட்டிக்காட்டி தான் சொல்றாரு, 591 நாட்களாக நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா இதுவரைக்கும் நமக்கு ஆட்சியை கைப்பற்ற முடியல, காசாவை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் ஆளுகிறது என்பது நம்முடைய மிகப்பெரிய இராணுவ தோல்வியாக இருக்கிறது. இது சாதாரண தோல்வி அல்ல, இஸ்ரேலுக்கு பேரழிவு தரக்கூடிய ஒரு பெரும் தோல்வி என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட் இன்றைக்கு பகிரங்க வாக்குமூலம், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். பாலஸ்தீனத்தில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஆனால் அப்பாவிகள் மரணிக்கிறார்கள் என்பதால் பாலஸ்தீனம் தோற்றுவிட்டது என்ற அர்த்தம் இல்லை. இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க முடியவில்லை. பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடம் கைதிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை அவர்களால் மீட்டுக்கொள்ள முடியவில்லை. மூன்றாவதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் என்றார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் அதை செய்ய முடியல. எனவே இஸ்ரேல் படுதோல்வி அடைகிறது, தொடர்ந்தும் தோல்வி அடைகிறது, பேரழிவு தரக்கூடிய தோல்வியாக அது இருக்கிறது என்பதை இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்டே ஒப்புக்கொண்டிருக்கிறார். இவர் சாதாரணமான ஆள் இல்லைங்கிறதுக்காகத்தான் ஏற்கனவே ஆரம்ப விவகாரத்தில் நான் சொல்லிட்டேன், இவருக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டால அரெஸ்ட் வாரண்டே கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த யுத்த குற்றத்தில் அவர் ஈடுபட்டாருங்கிறதுக்காக அவர் தான் பாதுகாப்பு அமைச்சராக இருந்துகிட்டு அவ்வளவு தாக்குதல்களையும் நடத்தினார். அவரே இப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்க தோத்துட்டோம் சொல்லி கைவிரித்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லேபிட், இவர் தான் அவர் இன்றைக்கு ஒரு அறிக்கை என்ன விடுத்திருக்கிறார் என்று சொன்னா, காசாவினுடைய ஆட்சியை எகிப்து கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா நாங்க ரொம்ப புடுங்கி பார்த்துட்டோம், எங்களுக்கு தலைமுடி எதையும் புடுங்க முடியாம இருக்குது, அதனால நீங்களாவது எடுத்துக்கிறீங்க, வெக்கங்கட்டவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் நாங்க தோத்துட்டோம் என்று பகிரங்கமா சொல்றாரு. இரண்டாவது எதிர்க்கட்சி தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு காசாவினுடைய ஆட்சியை கைப்பற்ற முடியாம இருக்குது, எனவே ஈஜிப்டாவது வந்து நீங்க கைப்பற்றுங்க. இவங்களுக்கே முடியலன்னு அவங்கள்ட்ட கொடுப்பாங்களா? அதை யோசிக்கணுமா இல்லையா? ஏன்னா அவர் பகிரங்கமாகவே தோல்வி ஒப்புக்கொள்றாரு. இவர் நாங்க கீழே விழுந்துட்டோம், மீசல மண்ணு ஒட்டலைங்கிற விதமாக ஒப்புக்கொள்கிறார். இதுவெல்லாம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் வெற்றிகளாக இருக்கிறது. நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை, நம்முடைய துஆக்கள் வீண் போகவில்லை. தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹு தஆலா பாலஸ்தீன மக்களை தோல்வி உறச் செய்ய மாட்டான், பாலஸ்தீன இராணுவத்தை தோற்கடிக்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன இராணுவம் இந்த நிமிடம் வரைக்கும் வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நம்ம தொடர்ந்து அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இன்றைக்கு 2 விதமான பட்டு பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதுல முதலாவது சம்பவம் என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகளை நார்த் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய பைத் லாகியா பகுதிகளுக்கு மேற்கில் இருக்கக்கூடிய அல் அதார்தா என்கிற ஒரு பகுதி, இந்த பகுதியில் ஒரு பதுங்கி இருந்து பங்கருக்குள்ள பதுங்கி இருந்து வெளியில வந்து நடத்தப்பட்ட ஒரு படுபயங்கரமான தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக 2 ஷாவால் குண்டுகள் மூலமான பயங்கர தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு டேண்டம் ஏவுகணை மூலமான தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல், இந்த தாக்குதல்களில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வெஹிக்கிளுக்குள்ள 5 பேர் என்று வச்சுக்கிட்டா கூட 15 பேர் அவுட் அர்த்தம். ஆனா ஒரு வெஹிக்கிள்ல எத்தனை பேர் இருந்தாங்கிறது துல்லியமாக தெரியாத நேரத்தில் அதற்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதோட இந்த 3ல பல பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்று தெரிந்து அதற்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இன்னொரு பட்டாலியனும் யுத்தத்திற்கு வந்தது. 2 சாராரையும் மொத்தமாக நாங்கள் அழித்திருக்கிறோம். அவர்களுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து அந்த இடத்துல வான்வழி தாக்குதல்களை நடத்தினார்கள். எங்களுக்கு எந்த சேதமும் வரவில்லை, நாங்கள் சேஃபா பங்கருக்குள்ள போயிட்டோம். அவர்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய
பிணங்களை அவருடைய இராணுவம் அள்ளிக்கொண்டு சென்றிருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தால் குறைந்தது வெஹிக்கிளில் 15 பேர் பார்த்தாலும் ஒரு பட்டாலியனில் குறைஞ்சது 10 பேர் பார்த்தாலும் இன்றைக்கு 25+ உண்டான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்கள் காசாவுக்குள் கபருக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா அவங்க தாக்குதலை அதிகரிக்க இவர்களும் பதிலடி தாக்குதல்களை உச்சமாக நடத்துகிறார்கள். இவங்க மீண்டும் சூப்பர் பிரிப்பரேஷனோட களத்துக்கு வந்திருக்கிறாங்கிறதும் மிக தெளிவாக தெரிகிறது. அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் இருந்து சொல்லுவோம், தளபதிகள் மரணிக்கிறார்கள், தளபதிகள் கொல்லப்படுகிறார்கள் என்பதால் போராட்டம் தோத்து போகாத காரணம் என்ன? அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தலைவர்கள் தான், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தளபதிகள் தான், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இராணுவத்தில் வீரராக ஆகிட்டாருன்னா அவர்களுக்கு தெரியும், அவர் இல்லாட்டி இவர், இவர் இல்லாட்டி அவர் என்கிற நிலை அவர்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் இந்த யுத்தம் அழகாக முன்னகர்ந்து வருகிறது என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகள் கத்தர் தலைநகர் தோஹாவிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமான முன்னேற்றங்களும் இதுவரைக்கும் இல்லை. அதற்காக பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரவும் இல்லை, முடிவுக்கு வராது பெரும்பாலும். அதுக்கு என்ன காரணம்ங்கிறத அடுத்து வரக்கூடிய செய்தி உங்களுக்கு அழகாக காட்டித்தரும். அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான செய்தி என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய இழப்பு பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இடம்பெற்றிருந்தாலும் அதிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் படுதோல்வி அழகாக வெளிப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, இன்னைக்கு திங்கட்கிழமை காலையில் சரியாக 6:30 மணிக்குள்ளாக என்று சொல்லப்படுகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தகவல் பிரகாரம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு என்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் அல் ஜசீரா 6:30 மணிக்குள்ளான அந்த பகுதி என்று சொல்றாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஒரு வண்டி ஒன்று வருது. எங்க வருதுன்னு கேட்டா, இஸ்ரேலையும் காசாவையும் பிரிக்கக்கூடிய அந்த சுவர்கள் இருக்குதா இல்லையா, அந்த சுவர்ல இருந்து 5 கிலோமீட்டர் பின்னாடி காசாவுக்கு உள்ள ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்குது. அந்த வண்டியை பார்த்தா பார்க்குறாக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நார்த்து காசா பைத்துலாகியா பகுதிகளில் வார் நடக்குது, அதில் அறிவித்தல்களை விடுக்கிறாங்க இஸ்ரேல். அங்கேருந்து எல்லா பொதுமக்களும் வெளியாகுங்க, நாங்கள் குண்டு தாக்குதல் நடத்த போகிறோம் என்று நேற்றிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அங்கே இருந்து தப்பி வரக்கூடிய பாலஸ்தீன மக்கள் என்று மக்கள் பார்த்தா நினைக்கிற அளவுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒரு வண்டி வருகுது. ஆனாலும் பொதுமக்களுக்கு ஒரு சந்தேகமும் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், இப்படி ஒரு வண்டி காலையில் 6:30 மணிக்கு வருதுன்னா பைத்துலாகியாவிலிருந்து குறைஞ்ச அவங்க 4 மணிக்காவது கிளம்பி இருப்பாங்க. இந்த யுத்த சூழ்நிலைக்குள்ள ஒரு வண்டி வரும்போது அதில் வெளிச்சத்தை பார்த்தாலே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை அழிச்சிருக்கணும். அப்படி எதுவுமே நடக்காம சேஃபாக ஒரு வண்டிக்கு அதிகாலை நேரத்திலேயே வந்து கொண்டிருக்கிறது. வருகிற வண்டிக்குள்ள கிட்டத்தட்ட 9 பெண்கள் இருக்கிறார்கள், முகம் மூடப்பட்ட 9 பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை அணியப்பட்டிருக்கிறது. அவங்களை அடையாளம் காணாத விதத்தில் அவங்க ஃபேஸ் கவர் பண்ணி இருக்கிறாங்க. அப்படியான ஒரு வண்டி தான் காசாவுக்குள்ள வருகிறது. அந்த வண்டியினுடைய நம்பர் பிளேட்டும் காசாவினுடைய நம்பர் பிளேட்டாக இருக்கிறது. வண்டியை பார்த்தாலும் அந்த யுத்த களத்துக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரெஷ்ஷான வண்டி இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி தூசு வடிந்த ஒரு வண்டியாக இருக்கிறது. இப்படியான ஒரு வண்டியில தான் 9 பேர் வர்றாங்க. இப்படி வருகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த 9 பேரும் யாருன்னு சொன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஸ்பெஷல் படைப்பிரிவினுடைய படையை சேர்ந்தவர்கள். அதில் 9 பேருமே ஆண்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் பெண்களை போன்று உருவத்தை மாற்றிக்கிட்டு தான் அவங்க உள்ளே வந்தாங்க. அது அந்த வண்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, 2 மெட்ரஸ் இருக்குது. அதே போன்று என்னென்னா, அந்த தப்பி வர்றவங்க எடுத்துக்கிட்டு வருவாங்களே, மெட்ரஸ் எடுத்துக்கிட்டு வருவாங்க, கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்களே, அந்த மாதிரியான சில பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கான் யூனிஸ் பகுதிகளில் ஒரு கூடாரம் அடித்து தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இந்த தகவல்கள், இந்த விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே என்ன ஆகுதுன்னு சொன்னால், இவங்க யாரு, எதுக்காக வந்திருக்கிறாங்கிற தகவல்கள் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தலைமை பீடம் ஊடாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு தகவல் போய்விட்டது. இவங்க எதுக்காக வந்தாங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய துணை இராணுவ குழுவினுடைய ஒரு தளபதியை உயிரோடு பிடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவரை உயிரோட பிடிச்சிட்டோம்னா பணைய கைதிகள் விடுதலைக்கு அது ஈஸியாக இருக்கும். இவரை நாங்கள் விடணும்னா அவரை விடுங்க என்று சொல்லி நம்ம டீல் பண்ண முடியும் என்கிறதுக்காகத்தான் இவர் இந்த இடத்துல இருக்கிறாரு என்கிற அனுமானிச்சு அவங்க வந்திருக்கிறாங்க. அவருக்கு ஆல்ரெடி தகவல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி ஒரு குரூப் வர்றாங்க, பிரிப்பரேஷனோட ரெடியா இருங்க என்கிற தகவல் கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த 9 பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, பொம்பளை மாதிரி வேடமிட்டுக்கிட்டு வந்தவங்க. முதல்ல நீ ஆம்பளையா இருந்தா ஆம்பளை மாதிரியே வரணும். அதனால பொம்பளை மாதிரி வர்றது வெக்கம் கட்டவங்க. கேட்டா இது யுத்த தந்திரம்,
யுத்த தந்திரம்னா பொம்பளை மாதிரி வந்து பொம்பளை மாதிரி ஓடி போகிறது தான் யுத்த தந்திரமா? அது எப்படி ஓடி இருக்காங்கன்னு பாருங்க. இந்த 9 பேரும் பெண்கள் மாதிரி உடைய உடுத்துக்கொண்டு வந்த 9 டாஸ்க் ஃபோர்ஸை சேர்ந்தவங்களும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உள்ள வந்து இறங்கும் போதே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆல்ரெடி தகவல் கிடைச்சிருச்சு. என்னன்னா, இதுதான் அவர்களுடைய உளவுத்துறை தோல்வி என்பது. அவர்கள் இந்த இடத்துல இன்னார் இருக்கிறாருங்கிறத அடையாளம் கண்டுக்கிட்டாங்கல்ல, இவங்க அடையாளம் கண்டுக்கிட்டாங்கிறத பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதைவிட வேகமாக அடையாளம் கண்டுவிட்டது. அவர்களுடைய ராணுவ பிரிவு தயாராக இருந்து விட்டது. என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த 9 பேரும் வருகிற அந்த கேப்புக்குள்ள இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்களும் வருகிறது, வான்வழி தாக்குதல்களையும் நடத்துகிறார்கள். இந்த 9 பேரும் தாக்குதல்களை தொடங்குகிறார்கள். தாக்குதல்களை தொடங்கும் போது அங்க இருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, பதிலடி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திடுறாங்க. பாப்புலர் ரெசிஸ்டன்ஸ் கமிட்டியினுடைய ஆயுத பிரிவாக செயல்படக்கூடிய நாசர் சலாஹுத்தீன் அய்யூபி பிரிகேட்ஸினுடைய சிறப்பு படைகளுடைய தளபதி, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸினுடைய தளபதியாக செயல்படுகிற சகோதரர் அகமது சர்ஹான் அவங்க தான் அந்த இடத்துல இருந்தாங்க. அகமது சர்ஹான் அவங்க ரொம்ப பிரபலமான ஒரு கேரக்டர் கிடையாது. ஆனால் சலாஹுத்தீன் அய்யூபி படைப்பிரிவினுடைய மிகச்சிறந்த களத்தடுப்பு களத்திலே இருந்து போராடக்கூடிய ஒரு தளபதியாக அறியப்பட்டவர் சலாஹுத்தீன் அய்யூபி. யாருன்னு சொல்லி நீங்க தேடி பாருங்க. ஒரு மிகச்சிறந்த பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தளபதியாக செயல்பட்டவர். அவருடைய வரலாறு தனியானது, புல்லரிக்கிற வரலாறை கொண்டவர் அவர். அவருடைய பெயரில் இயங்கக்கூடிய ஒரு இராணுவ பிரிவு தான் இது. இந்த இராணுவ பிரிவு பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இணைஞ்சு செயல்படுறவங்க. உடனடியாக தகவல் கிடைச்சதோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாப்புலர் ரெசிஸ்டன்ஸ் கமிட்டிக்கு அறிவித்தலை கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாசர் சலாஹுத்தீன் அய்யூபி படைப்பிரிவுக்கு தகவலை கொடுத்துட்றாங்க. அதனுடைய டாஸ்க் ஃபோர்ஸினுடைய தலைவர் அவங்க வந்திருக்கிற இஸ்ரேலில் இருந்து வந்திருக்கிறவங்களும் இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை சேர்ந்தவங்க, இவங்களும் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை சேர்ந்தவங்க. இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை பொறுத்தவரையில் எப்பயாவது ஒரு கடினமான படைப்பிரிவாக கடினமான யுத்தத்தில் தான் களமிறக்கப்படுவாங்க. அப்படி இருந்த நிலையில தான் இந்த தகவல் கிடைச்சதோட உடனே என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, அகமது சர்ஹானுடைய தலைமையில் படைப்பிரிவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இந்த பொம்புல வேடத்தில் வந்த இந்த குழுவோடையும் வான்வழி தாக்குதல்கள் நடக்கிற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சண்டையில் நேரடி தாக்குதல்களில் ஈடுபட்டார்கள். இதனுடைய விளைவாக அகமது சர்ஹான் அவர்கள் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருக்கு அல்லாஹு தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், அவருக்கு உயர்தரமான சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், உயர்தரமான சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளை அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்க வேண்டும். தன்னுடைய இறுதி நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலைக்காக போராடி இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய மனைவியையும் 2 பிள்ளைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பணைய கைதிகளாக பிடித்திருக்கிறார்கள், கைது பண்ணி இருக்கிறார்கள். அவங்கள கைது பண்ணி இருக்கிறாங்களே தவிர சலாஹுத்தீன் அய்யூபி படைப்பிரிவினுடைய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸினுடைய தலைவர் அகமது சர்ஹான் அவங்களை உயிரோடு பிடிக்கிறது அவங்களுடைய நோக்கம். அவரை உயிரோடு பிடிக்க முடியவில்லை. கடைசி வரை போராடி பாலஸ்தீன மண்ணுக்காக, பாலஸ்தீன மக்களுக்காக தன் உயிரை கொடுத்து ஷஹீத் என்கிற அந்தஸ்தை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற கவலையான சம்பவம் இன்றைக்கு நடந்திருந்தாலும் அந்த கவலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் படு தோல்வி அடைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, அகமது சர்ஹான் அவர்களுடைய பாடியை கூட அவங்களால எடுக்க முடியல. உடனடியாக அகமது சர்ஹான் அவர்களுடைய பாடியை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்தத்தோடு யுத்தமாக பங்கருக்குள்ள எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா பாடியை எடுத்துக்கிட்டு போயாவது டிமாண்ட் பண்றதுக்கு யோசிச்சிருப்பாங்க. அது கூட முடியாது என்கிற ஒரு நிலையை உண்டாக்கிட்டாங்க. பொதுவாக இந்த பாடியெல்லாம் ஜனாசாவை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் டிமாண்ட் பண்ணினா அவங்க அதை மதிக்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் யஹ்யா சின்வாருடைய ஜனாசா அவங்க கையில தான் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு டிமாண்ட் பண்ணினா எல்லாம் இவங்க அதுக்கு மசியக்கூடிய ஆக்கள் இல்லை. ஆனால் ஜனாசாவையும் அவர்கள் கையில் கிடைக்காத வகையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, மீட்டு கொண்டு விட்டார்கள். ஆனால் அகமது சர்ஹான் அவர்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் கடத்தப்பட்டிருக்கிறார்கள், பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நாசர் சலாஹுத்தீன் அய்யூபி படைப்பிரிவினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சர்ஹான் அவர்கள் தியாகியாக மாறியிருக்கிறார். கான் யூனிஸ்ல இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வைத்து அவரை கைது செய்வதற்கு முயன்றார்கள். ஆனால் ஜியோனிச ஆக்கிரமிப்பு இராணுவத்தோட அவர் சண்டையிட்டு உயிர் தியாகம் அடைந்திருக்கிறார். இந்த நடவடிக்கை இஸ்ரேலுக்கு படு தோல்வி என்கிற காட்சியை உருவாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய இராணுவ வானொலி ரேடியோவினுடைய நிருபர் ஒருவர் பேசுகிற நேரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இன்றைக்கு ஹைலைட்டாக பேசப்படுது. என்னன்னா, இந்த சம்பவத்தில் ஒரே ஒருவரை பிடிப்பதற்காக இத்தனை பேரை நாம் இழந்து இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்து தோல்வியோடு திரும்பி இருப்பது என்பது வெட்கக்கேடானது என்று சொல்லியிருக்கிறார். இதுவும் அவர்களுடைய மிகப்பெரிய தோல்வியை காட்டுகிற அதே
நேரத்தில் இந்த காட்சியில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இப்படியான ஒரு நேரத்தில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அறிவிப்பின் பிரகாரம், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ஹஜ் பெருநாளை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஹஜ் பெருநாளுடைய ஒரு சுன்னத்தான காரியமாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக ஆடு மாடு ஒட்டகங்களை பலி கொடுத்து அந்த இறைச்சிகளை நம்ம ஏழைகளுக்கு பங்கு வைக்க வேண்டும், அவர்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும். அதை நம்ம குர்பானி என்கிற பெயரில் நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த குர்பானியினுடைய நிகழ்வுகள் கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் நம்ம முன்னெடுக்க இருக்கிறோம். இலங்கை ரூபாவில் ஒரு மாட்டில் 7 பேர் நம்ம பங்கு சேர முடியும். இலங்கை ரூபாவில் ஒரு பங்குக்கு 39,000 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் கூகுள் பண்ணி கரன்சி ரேட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் அது என்ன பெருமதி வரும் என்பதை நீங்கள் கவனித்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஒரு முழு மாட்டையே நான் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய நினைக்கிறேன், குர்பானி கொடுக்க நினைக்கிறேன் என்பவர்களும் அதை தந்து உதவுங்கள். இல்லை நாங்கள் பங்கு சேர்றோம் என்று விரும்புகிறவங்களும் தாராளமாக பங்கு சேர முடியும். இல்லை நாங்கள் ஒரு ஆடு கொடுப்பதற்கு விரும்புகிறோம் என்று நினைக்கிறவங்களும் அந்த மாதிரி உதவிகளை செய்ய முடியும். இந்த குர்பானி பங்கீட்டில் இணைந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள், நீங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களுடைய குர்பானி பங்குக்கான தொகையை வைப்பிலிட்டு விட்டு அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ணிவிட்டு அதனுடைய ரெஃபரன்ஸை நமக்கு அனுப்பி தருமாறு கேட்டுக்கொள்வதோடு, அந்த அக்கௌண்ட்டுக்கு எங்களுக்கு வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு அது தொடர்பான மேலதிக விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த தடவை நம்ம இந்த குர்பானி பிராணிகளை அவுட் ஆஃப் கலம்பில் தான் கொடுக்க இருக்கிறோம். எனவே அவுட் ஆஃப் கலம்பில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மேலதிகமாக இது போய் சேர வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இது செய்யப்படுகிறது. எனவே இதற்காக உதவக்கூடிய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய குர்பானி பிராணிகளை தந்து உதவுங்கள். இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய பணிப்பின் பேரில் ஒரு முக்கியமான தாக்குதல்கள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் உருவாக்கி இருக்கிறது. அது என்னன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அவர்களால் அழிக்க முடியவில்லை, பாலஸ்தீனத்தை அவர்களால் கைப்பற்ற முடியாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி தன்னிச்சையாக ஹூதிகளோட ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு போயிட்டாரு. தற்போது ஈரானோடும் சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. எனவே இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பாலஸ்தீன விடுதலை அமைப்போடும் சமாதானம் என்று ஆகிவிட்டால் இஸ்ரேலிய பிரதமருக்கு ஆட்சி கைமீறி போய்விடும் என்பதால் தான் இந்த இராணுவ நகர்வுகளை அவர் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு கிதியோன் சர்சர்ஸ் என்கிற ஒரு பேர் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை மூலமாக காசாவுக்குள்ள பல தாக்குதல்களை அவர்கள் மும்முரமாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எபிரேயு பகுப்பாய்வின் பிரகாரம் இந்த தாக்குதல்களுக்கான காரணமாக என்ன பேசப்படுகிறது என்று சொன்னால், கடைசி நிமிடத்தில் அதிகபட்ச இழப்புகளை காசா மக்களுக்கு உண்டாக்குவதுதான் நோக்கம் என்று பேசப்படுது. ஏன்னா அங்க சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சமாதானம் என்று ஆகிட்டா இங்க யுத்தத்தை நிறுத்த வேண்டி வந்துடும். எனவே இந்த தாக்குதல்களை உச்சமாக அவர்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். எடியோ தஹ்ரனோத் அதே போன்ற ஹேரேட்ஸ் ஆகிய இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய பகுப்பாய்வின் பிரகாரம் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஈரான் அதே போன்று ஹூத்திகளுடனான அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாடுகள்ங்கிறது வாஷிங்டன் இவர்களோடு நேரடியான ஒரு சமாதானத்திற்கு முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. எனவேதான் இஸ்ரேல் இந்த நடவடிக்கையை எடுக்கிறார்கள் என்று அவர்களே இப்படியான ஒரு கருத்தை முன்வைத்திருப்பது மட்டுமல்லாமல், இந்த புரிதலை இஸ்ரேல் எப்படி எடுத்துக்கொள்றாங்க என்று சொன்னா, தெஹரான் மீதான தடைகளை அவசரமாக தளர்த்துவதற்கான வாய்ப்புகளை அமெரிக்கா உருவாக்குகிறது. என்னதான் வெளியில் ஈரானுக்கு குண்டு போடுவேன், அது செய்வேன், இது செய்வேன்னால கண்டிப்பாக அது நடக்க போகிறது கிடையாதுங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஈரானோட ஒரு ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா போகிறாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு போனாங்கன்னு சொன்னால் உடனடியாக ஈரான் மீது இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் அமெரிக்கா நீக்கிடுவாங்க. இப்போ சிரியாவுக்கு அறிவித்த மாதிரி அப்படி நீக்கிட்டாங்கன்னா ஈரான் மலமலன்னு அடுத்த கட்டம் முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. எனவே அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இவர்கள் அச்சப்படுகிறார்கள். அதே நேரத்தில் செங்கடல்ல ஹூத்திகளோட ஒரு சமாதான உடன்படிக்கை நகர்வு இருக்கிறது. இப்படியான நேரத்தில் இஸ்ரேல் மீதும் சுய கட்டுப்பாட்டை அமெரிக்கா விதிக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவங்களால அழிக்க முடியல, அதனுடைய இராணுவ திறன்களை அவங்களால அழிக்க முடியல, நாங்கள் காசாவுக்குள்ள போவோம் இதெல்லாம் செய்வோம், நாங்கள் எதையுமே அவங்களால செய்ய முடியல என்கிற நேரத்தில் இந்த மாதிரி உடனே யுத்தத்தை நிறுத்துங்க என்கிற ஒரு அறிவிப்பு வந்தால் இஸ்ரேலால ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடும். எனவேதான் நாங்கள் யுத்தத்தை நிறுத்தினாலும் இங்கே இத்தனை பேரை கொண்டிருக்கிறோம், இப்படி அழிச்சிருக்கிறோம் என்கிற வேலைகளை பார்ப்போம்ங்கிறதுக்காக இப்படி ஒரு பயங்கரமான தாக்குதல்களை கிதியோன் சர்சஸ் என்கிற பெயரில் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல் அவிவ் எதற்காக பயப்படுகிறது என்று சொன்னால், இஸ்ரேலுடைய
கவலைகளே என்னன்னு சொன்னால், இந்த ஹூதிகள் அதே போன்று ஈரானோட அமெரிக்கா பேசுகிற பேச்சுவார்த்தைகள் உடனடியாக ஒரு சக்சஸ்ஃபுல்லாக மாறிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு பின்னடைவாக போயிடும் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்கிறது. குறிப்பாக 4 விவகாரங்களை கொண்டு அவர்கள் இதை அடையாளம் காணுகிறார்கள். முதலாவது என்னன்னு சொன்னால், ஹூதிகளோடு அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாடு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. ஹூதிகள் மேலே அமெரிக்கா தாக்குறதுல அமெரிக்கா கப்பல் மேலே ஹூதிகள் தாக்குதல் நடத்த மாட்டேங்கிறாங்க. இது அவர்களுக்கு நம்ம அடுத்து நம்ம பின்வாங்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் ரெண்டாவது என்னன்னு கேட்டால், USS ட்ரூமன் விமானம் தாங்கி கப்பல் ஹூதிகளுக்கு எதிராக செங்கடலில் நின்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக தாக்கல் நடத்திய கப்பல் அது நேற்றைய தினம் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. எனவே அதனாலையும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதற்கடுத்ததாக மந்த நிலை குறித்த ஒரு உள்ளெச்சரிக்கை இருக்கிறது. என்னன்னா, ராணுவம் தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்குது காசாவுக்குள்ள, அதே நேரத்தில் ஆட்சி பறிபோகிற ஒரு நிலை இருக்குது என்கிற இந்த மாதிரியான ஒரு மந்த நிலை இருக்கிற காரணத்தினாலையும் அவர்கள் இதிலிருந்து பின்வாங்கணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக நெத்தன்யாகுவினுடைய அரசியல் கணக்கீடுகள் எல்லாமே பொழைச்சிக்கிட்டு இருக்குது. எனவே உடனடியாக யுத்தம் நிறுத்தப்பட்டால் நெத்தன்யாகு அரசியல் அனாதையாக்கப்பட்டு விடுவார். அவர் மீதான வழக்குகள் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுவிடும். தேர்தல் நடத்தப்பட வேண்டி வரும். தேர்தல் நடத்தினா தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருவார். அதையெல்லாம் தடுக்கணுமாக இருந்தால் யுத்தம் நின்னாலும் நாங்கள் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம் பாருங்க, இந்த இத்தனை பேரை கொண்டுட்டோம் பாருங்க என்று பொதுமக்களை கொள்வதை சாதனையாக காட்டுவதற்கு முயற்சி பண்ணுகிறார் என்பது மிக தெளிவாக வெளியான ஒரு செய்தியாக இருந்தாலும் இதில் என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால், நிறைய பங்கர் பஸ்டர் பாம்களை போடுவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். ஏன்னா ரஃபாவில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை அழிப்பது தான் இவர்களுடைய முதன்மை திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்களுக்கே தெரியும், இந்த சுரங்கப்பாதைகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முதுகெலும்பே அதுதான். அதனால தான் அழிக்க பார்க்குறாங்க. ஆனால் அதை அழிக்கிறதுங்கிறது அசாத்தியமானது என்று தெரிந்து கொண்டே இதனை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் இத்தனை சுரங்கப்பாதையை அழிச்சோம் அத்தனை சுரங்கப்பாதையை அழிச்சோம் என்று சொல்லி பொய்யாக சொல்லலாம்ல. அதுக்காக என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால், இந்த யூரோப்பியன் மருத்துவமனையின் மேலே குண்டை போட்டுட்டு எஹியா சின்வார் சகோதரரை கொண்டுட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்படி அங்கே யாருமே கொல்லப்படலை. ஆனால் எஹியா சின்வாருடைய இன்னொரு சகோதரர், யுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர், ப்ரொஃபஸர், அவர் கொல்லப்பட்ட இடம் வேறு. அவர் கேம்ப் மேலே அடித்த அட்டாக்ல வச்சு தான் அவர் கொல்லப்பட்டாருங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, வெற்றியை சுவீகரித்துக் கொள்வதற்காகவும் உளவுத்துறை தோல்வி ஒன்று இருக்குது. அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மேலே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்திய தாக்குதல் என்பது மொசாதினுடைய படுதோல்வியாக பார்க்கப்படுகிறது. இப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சில குழுக்களுடைய தலைவர்களை கைது பண்ணினா, ஏற்கனவே சலாஹுத்தீன் அய்யூபி படைப்பிரிவினுடைய தலைவரை கடத்த போனாங்கல்ல, உயிரோட பிடிக்க போனாங்கல்ல, இப்படி யாரையாவது பிடிச்சிட்டாயா நாங்கள் பார்த்தீங்களா எங்களுடைய உளவு பிரிவு துல்லியமாக கண்டறிஞ்சு தூக்கிட்டுமாங்கல்ல, இப்போ கூட அசிங்கப்பட்டாங்களா இல்லையா, அவங்க துல்லியமாக கண்டுபிடிச்சேன்னு சொல்ல பார்த்தாங்க. ஆனால் துல்லியமாக அதுக்கு பின்தொடர்ந்து போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதை முறையடித்திருக்கிறது. அதே நேரத்தில் ட்ரம்ப் கடுமையான அழுத்தங்களை நெத்தன்யாகுக்கு கொடுக்கிறார் என்று இன்றைக்கு நெத்தன்யாகுவை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் இந்த அரபு நாடுகளுக்கு அவர் போயிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த அழுத்தம் கொடுக்கிறதாக சொல்லப்படுகிறது. வல்லாஹு ஆலம். ஆனால் உடனடியாக யுத்தத்தை நிறுத்தணும்னு சொல்லி ட்ரம்ப் சொல்வதாகவும், அதனால் தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், ஏன்னா உடனடியாக யுத்தம் நின்றுடுச்சுன்னு சொன்னால் அவங்க படுதோல்வி என்பது வெளிப்படையாக அமைஞ்சுவிடும். அதனால தான் இப்பொழுது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரே, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரே அப்படி சொல்லுகிறார் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் மும்முரமாக ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களால் பாலஸ்தீன அப்பாவிகளை கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தாலும் நிஜமாக அவர்களால் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியாது. எனவே 20 நிமிடங்கள் மாத்திரமே நடைபெற்ற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழுவினுடைய ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸினுடைய தளபதியை கொள்வதற்கு கைது செய்வதற்கான முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் இன்றைக்கும் வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியான மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்திக்கிற அதே நேரம் குனுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரரை. பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.